ஹலோ. இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸில் வந்து சில டெக்னிக்கல் டூல்ஸ் இருக்குது. சில டெக்னிக்கல் டூல்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளால் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதில் 4 இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இட் இஸ் ட்ரெண்ட் அனாலிசிஸ், நம்பர் 2 இட்ஸ் ரேஷியோ அனாலிசிஸ், நம்பர் 3 இட்ஸ் தட் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்பேர் பண்ணுறது, தட் இஸ் கால்ட் அஸ் ரீசனபிள்னஸ், அண்ட் நம்பர் 4 இஸ் ஸ்ட்ரக்சுரல் அனாலிசிஸ். ஸோ பேசிக்கலி when it comes to ட்ரெண்ட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும், ட்ரெண்ட் அனாலிசிஸ்னு என்னென்னா, நம்மளை பற்றி நம்மளோட கரண்ட் இயர் இன்ஃபர்மேஷனை நம்மளோட ப்ரையர் பீரியட்ஸோட கம்பேர் பண்ணால் that is called as a trend analysis. So trend analysis is always about comparing yourself, okay, your current you versus past you. உங்களை நீங்களே இப்போ இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, அந்த மாதிரி கம்பேர் பண்ணால் that is called as trend analysis. ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இண்டஸ்ட்ரியில் இல்லை ஜென்ரலாகவே வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்கணும், நெட் ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்கணும், இது ஸ்டாண்டர்டாக இந்த ரேஷியோஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கும்ல, அதையும் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியில் மற்ற பியர்ஸ் எல்லாரும், தட் இஸ் மற்ற கம்பெனிஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறதும் தட் இஸ் கால்ட் அஸ் ரேஷியோ அனாலிசிஸ். ஸோ இந்த ரேஷியோ அனாலிசிஸ் வந்து எந்த பர்சன்டேஜ் வச்சுக்கலாம், எது நார்மல், எது வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டு, இதை நம்ம டிசைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இண்டஸ்ட்ரி விசஸ் கம்பெனி அப்படிங்கிற அந்த ஒரு கம்பேரிசனுக்கு வரும். இன்கேஸ் உங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்கும் கம்பெனிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியலன்னா நான் சொல்லிடுறேன். கம்பெனி அப்படிங்கிறது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. த என்டையர் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் அந்த பெயிண்டிங், அந்த என்டையர் பெயிண்ட் இண்டஸ்ட்ரின்றது இண்டஸ்ட்ரி. இப்போது பர்ஜர் பெயிண்ட்ஸு, ஏஷியன் பெயிண்ட்ஸு, நெரோலாக்கு, அந்த மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ பெயிண்ட் இண்டஸ்ட்ரி வந்து கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபர்ம்ஸ். நீங்கள் ஆடிட் பண்ண போகிற அந்த கிளைண்ட் வந்து ஹில் பி ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் இல்லையா. ஸோ இவங்க நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஆடிட் பண்ண போகிறீங்கன்னா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இஸ் லைக் ஒன் காம்பனண்ட் ஆஃப் த என்டையர் இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரி ஜென்ரலாக எப்படி இருக்காங்க, அந்த இண்டஸ்ட்ரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த இண்டஸ்ட்ரியோட பெர்ஃபார்மன்ஸோட நம்மளே கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு பேர் வந்து ரேஷியோ அனாலிசிஸ். நாம் கரண்ட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நம்மளோட பாஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரேஷியோ அனாலிசிஸ். ரீசனபிள்னஸை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலாம், ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்களேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10 வீடு இருக்குது. ஒரு வீட்டுக்கு வாடகை 10,000 ரூபாய் அப்படின்னா டோட்டல் ரெண்ட் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கணும், 1 lakh rupees. இந்த மாதிரி எத்தனை அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரெண்ட்டுன்னு, ஃபினான்ஷியல் டேட்டா, நான் ஃபினான்ஷியல் டேட்டா, இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு அனாலிசிஸ் கிடைக்குது இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் ரீசனபிள்னஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 100 நியூ எம்ப்ளாயிஸ் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் விசஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் விசஸ் த டோட்டல் சேலரி இன்க்ரீஸ், ஆர் நம்பர் ஆஃப் அப்பார்ட்மெண்ட்ஸ் விசஸ் த டோட்டல் ரெண்டல் பேமெண்ட் ரிசீவ்ட், அந்த மாதிரி. அண்ட் ஃபைனலி when we come to the ஸ்ட்ரக்சுரல் அனாலிசிஸ், ஸ்ட்ரக்சுரல் டெஸ்டிங் வரும்போது இது எப்படி இருக்கும்னா, இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் எக்ஸ்பென்சஸ், இன்கம், சேல்ஸு, பர்ச்சேஸ் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஏஐ மாடலிங் மாதிரி இது கொடுத்துட்டு, இப்போது இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இப்படி இருக்குன்னா அடுத்த வருஷம் இந்த சூழ்நிலை இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா எவ்வளோ சேல்ஸ் நாங்கள் ரீச் ஆகும், எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் நாங்கள் பண்ணணும், எவ்வளோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நாங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரக்சுரல் அனாலிசிஸ். ஸோ தீஸ் ஆர் த 4 super important analytical procedures, okay, that you can use under SA 520. Thank you so much. I hope this was helpful. Definitely நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி எஜுகேட்டிவ் கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள். Thank you so much. Bye.